அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. எனக்கு பைனாப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் கால்வாசி பைனாப்பிளை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் போடுறது நம்மளோட விருப்பம், என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதே பேன்லேயே நம்ம 200 கிராம் இன்றைக்கி நான் ரவை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆயிராமல் ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேசரிக்கு எப்பயுமே 1:3, 1 கப் ரவைனா 3 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவைக்கு 3 கப்பில் 2 கப் பைனாப்பிள் ஜூஸும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பைனாப்பிளில் ஒரு புளிப்பு இருக்கும், ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது கேசரி. இது கூடயே நான் கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா ஸ்வீட்டை என்ரிச் பண்ணி கொடுக்குறதுக்கு. 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான், நம்மளோட விருப்பம். இது கூட நல்லா கேசரி வெந்ததுக்கப்புறம் நான் ரவைக்கு 1:1 சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட இனிப்பை பொறுத்து, சில நேரம் அன்னாச்சி பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சுன்னா இனிப்பு கம்மியாக போட்டுக்கிடலாம், இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம டேஸ்ட்டை பொறுத்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கீ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு போட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி. நம்ம கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ட மாதிரியான ஒரு சூப்பர் ஃப்ளேவரில் இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் 1:3 ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் புளிப்பாயிரும். இந்த மாதிரி கரெக்டான லெவலில் செஞ்சோம்னா புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.